நம்ம சிஎஸ்கேவின் முக்கியமான வீரர்களாக பார்க்கப்பட்ட 4 வீரர்களை நம்ம சிஎஸ்கே இப்போ ரிலீஸ் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த 4 வீரர்கள் யார், என்ன காரணமாக சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இவங்கள தவிர வேறு யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே ஹெட் கோச்சாக ராகுல் டிராவிட் வரப்போகிறதா ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க, அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, அப்படி வந்தால் சிஎஸ்கே டீமில் என்னென்ன சேஞ்சுகளை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ராகுல் டிராவிட்டை பார்த்துருவோம். சிஎஸ்கே ஹெட் கோச்சா வர போறாரு அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கான காரணம் ஃப்ளமிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் சரியா வந்து அமையல. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2-3 சீசன் வந்து சரியா அமையல. ஸோ இதன் காரணமாக சிஎஸ்கேயோட ஹெட் கோச்சில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் போயிட்டு இருக்கு. அந்த வரிசையில் நம்ம சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான வீரர்களை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்களா ஹெட் கோச்சா. அதில் முதல் வீரராக நம்ம ராகுல் டிராவிட் வந்து இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஆல்ரெடி ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர் டீமுக்காக ஹெட் கோச் வந்து பண்ணியிருந்தாரு. ஆல்ரெடி ஃப்ளெமிங்கோட கடைசி ஐபிஎல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருந்த நேரத்தில் இப்போ நம்ம சிஎஸ்கே இவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய அப்ரோச் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இவர் ஹெட் கோச்சாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டை நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இன்ஸ்டா பேஜில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங் இல்லை அப்படின்னா சில முக்கியமான வீரர்களுக்காக சிஎஸ்கே வந்து போக போகிறாங்க. ஸோ அந்த வருஷத்தில் ராகுல் டிராவிட்டை நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவர் உள்ள வந்தால் நிறைய மாற்றத்தை வந்து எதிர்பார்க்கலாம். ஆர்ஆர் டீமுக்காக பண்ணியிருந்தாரு, பட் டிராஃபியை வந்து வின் பண்ண முடியல. சிஎஸ்கேக்கு வந்தால் கன்ஃபார்மாக அடுத்த சீசனில் நம்ம சிஎஸ்கே டிராஃபியை வின் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம சிஎஸ்கே யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல் வீரராக நம்ம ஸ்பென்சர் ஜான்சன் வந்து இருக்காரு. எல்லிஸோட மாற்றா நம்ம சிஎஸ்கே வரை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எல்லிஸ் சிஎஸ்கேவின் டெத் ஓவராக செயல்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் ரூல்ட் அவுட் ஆயிருந்தார். ஸோ இதன் காரணமாக தான் சிஎஸ்கே வரை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை, நல்லா வந்து பவுலிங் பண்ணியிருந்தாரு. பட் எல்லிஸை தான் சிஎஸ்கே கன்ஃபார்மாக ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதன் காரணமாக அவரோட இடத்துல எடுத்துகிட்டு வந்த இவரை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது வீரராக நியூசிலாந்தை சேர்ந்த 2 வீரராக சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் முதல் வீரராக ஹென்ரி வந்து கன்ஃபார்மாக இருக்க போகிறாரு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வீரர் 2 பேருமே நம்ம சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பெருசாக வந்து பண்ண முடியல, ஆடு லெவன்லேயே அதிக வாய்ப்பு வந்து கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரையும் சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம பிரசாந்த் வீர் அதிக தொகைக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு கம்மியான ப்ரைஸுக்கு சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்கள தவிர கலீல் அகமதோட மாற்றா உள்ள எடுத்துகிட்டு வந்தால் நம்ம குல்தீப் யாதவையும் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த 4 பேர் கன்ஃபார்மாக சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பெருசாக வந்து பண்ண முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்கள தவிர வேறு மற்ற வீரர்களையும் சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கே இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண போகிற வீரர்களாக இருக்கட்டும், இவங்கள தவிர வேறு யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.